Hi, all cricket squads. கோயம்புத்தூர் டிஎம்கே 1,75,000 டோர்னமெண்ட் 2-3 வீக்ஸாக கொஞ்சம் டிலேவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வர முடியாதனால இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக தயாநிதி மாறன் வரப்போகிறாரு. இன்றைக்கி குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரே டேலில் நடத்த போகிறாங்க. இப்போ குவார்டர் ஃபைனல்ஸில் 8 டீம் குவாலிஃபை இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 8 டீம்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகல சிசி பார்ட்டிக்கும் என்எஃப்சிசி கோபாலபுரம் பார்ட்டி. கோயம்புத்தூர் டீம், பொள்ளாச்சி டீம்னு நினைக்கிறேன் லோக்கல் ஏரியா. இவங்க 2 பேருக்கான டாஸ் செஷனில் வந்து சகலசிசி வந்து டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. என்எஃப்சிசி கோபாலபுரம் டீமுக்காக 2 பேட்டர்ஸ் விக்கெட் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து மணி, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அஸ்வின் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கௌதம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு நல்ல எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய பவுலர். இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னா 8 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் மட்டும் ஃபீல்டர் வந்து இந்த சர்க்கிள் இருப்பாங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். Here we go, first ball of the match. ஃபர்ஸ்ட் ஒன்று நல்ல ஃபுல்லாக டெலிவரி போட்டிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிளாக மட்டும் கன்வெர்ட் பண்ணுறாரு. இங்கே பேட்ஸ்மேன் மணி, அந்த பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கிங்கில் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். ஐயோ, ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஃபம்பிள் ஆகிற மாதிரி ஒரு டெலிவரி. என்எம்சிசிக்கான மேட்ச் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறோம். குட் ஷாட், கோஸ் ஃபார் 6. நல்ல டைமிங்கும் கொடுத்துச்சு, நல்லா விட்டு கொடுத்து போட்டார் பவுலர். அதை யூஸ் பண்ணி அஸ்வின் அவர் ஃபேஸ் பண்ண 2வது பால் ஒரு பிக் ஹிட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கிரேட் ஷாட், நல்ல இனிஷியேட், நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னிங்ஸை. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ, ஒரு நல்ல கம்பேக்கிங், தரமான கம்பேக்கிங் டெலிவரி. அந்த 6க்கு நல்லா விட்டு கொடுத்தாரு. ஆனால் இந்த பால் தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஐயோ, ஒரு ஃபுல்லர் லென்த் யார்கர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. 3வது பால் ஒரு 6 கொடுத்துருந்தாலும் அடுத்த 3 பாலுமே டாட் போட்டு தரமாக முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. முதல் ஓவரின் முடிவில் என்எஃப்சிசி கோபாலபுரம் 7 ரன் காட்டியிருக்காங்க, எந்த விக்கெட் லூஸ் பண்ணாமல். செகண்ட் ஓவர் போகிறதுக்காக ஹென்றி வந்திருக்காரு, மணப்பாறை ஹென்றி. இவரும் நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான், நிறைய மேட்சஸில் நம்ம பார்த்துருப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஓவர். இங்கே அவுட் சைட் ஆஃபில் ஒரு ஃபுல் டாஸ் பால் லோயர். கீப்பர் தலைக்கு மேலே 1 பவுன்ஸ் ஆகி போனதுனால இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே மாற்றிருக்காங்க. பால் நம்பர் 3 ஹென்றி டு அஸ்வின். எகைன் ஒரு நல்ல ஒரு பாடி லென்த்தில் போட்டிருக்காரு. இங்கே தொடர்ந்து 2 டாட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா வெளியவா அப்படின்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் தடுத்து விட்டார்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2-ஆ மாற்றிருக்காங்க. பால் நம்பர் 5. ஒரு பவுன்சர், ஒரு ஸ்லோயர் பவுன்சர். இங்கே பேட்ஸ்மேன் பீட்டன். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். எகைன் ஒரு பவுன்சர். இங்கே பேட்ஸ்மேன் வந்து லெக்கில் ஏறினார், அவரை நோக்கிய பாலையும் போட்டார். இந்த ஓவரை அந்த ஃபர்ஸ்ட் ஓவரோட சிறப்பாக முடிச்சிருக்காருங்க ஹென்றி. வெறும் 3 ரன்னுக்கு மட்டுமே போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் என்எஃப்சிசி கோபாலபுரம் 10 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க. அந்த ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. கௌதம் வந்திருக்காரு, அந்த ஓவர் கன்டினியூ பண்ணுறாரு அந்த ஸ்பெல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் டாட். பால் நம்பர் 2. குட் பால். இங்கே பேட்டு ஏரில் பறக்குது, கையிலேருந்து வலிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பேட்ஸ்மேன் மணி. இங்கே பேக் டு பேக் டாட்ஸ். பால் நம்பர் 3. நல்லா ஒரு ஸ்லாட்டில் போட்ட பந்து இங்கே மிட் விக்கெட்டில் போயிட்டுருக்கு. அங்கே ஃபீல்டர் ஒரு சிங்கிளாக மட்டுமே மாற்றிருக்காங்க 2 டாட்டுக்கு அப்புறம். பால் நம்பர் 4. இந்த முறை அஸ்வின் ஸ்ட்ரைக்கில். குட் ஷாட், கிரேட் கனெக்ஷன். வாவி செம ஷாட்டுங்க. மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்கு. அஸ்வின் கிளியர் பண்ணுற 2வது மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஸ்வின். பால் நம்பர் 5. குட் பால், நல்ல ஒரு ஃபுல்லர் லென்த். இந்த பால் 2வது ரன்னுக்காக அழுத்திருக்காரு மணி. இங்கே நல்ல ரன் அவுட்டாக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ, மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நான் ஸ்ட்ரைக்கர் வந்து குயிக்காக இருந்தார், அஸ்வின் வந்து கொஞ்சம் ஸ்லோயராக இருந்தார் ரன்னில். இருந்தாலும் இங்கே ஒரு ரன் அவுட்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. 2 ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அவங்க போர்டில். லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். குட் பால். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ஒரு யார்கர் டெலிவரி. அங்கே ஃபீல்டிங்கில் அதை விட ஃபென்டாஸ்டிங். இங்கே மணப்பாறை ஹென்றி தொடர்ந்து அவரோட எஃபர்ட்டை போடுறாரு பவுலிங்கை. தொடர்ந்து இங்கே ஃபீல்டிங்லேயும் நல்ல சேவ்னு சொல்லலாம். 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் ஒரு 6, 2, 2 ஒரு சிங்கிள்னு சொல்லி 11 ரன்னுக்கு போட்டிருக்காரு பவுலர் கௌதம். அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் என்எஃப்சிசி கோபாலபுரம் 21 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க. இப்போ 4th ஓவர் போகிறதுக்காக பவுலர் சிபி, கேரளா ஒரு சூப்பரான ஒரு பவுலர்.
குட் ஷாட் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்க பேட்ஸ்மேன் மணி. 6 நினைக்கிறேன். எஸ், இங்க ரிவர்ஸ் ஷாட் திரும்பி சூப்பராக கனெக்ட் பண்ண பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு மணி. 3வது மேக்ஸிமம் அவங்க டீம் போர்டில். பால் நம்பர் 2. இந்த பாலும் நல்ல கட்டாயி வந்துச்சுங்க. பவுண்டரி சூப்பராக ஆடுறாரு இந்த பால். ஃபர்ஸ்ட் 2 பாலே வந்து 10 ரன் வந்தாச்சு. பால் நம்பர் 3. டவுன் த கிரவுண்ட் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏர்ல ஃபீல்டர் பால் இருக்காரு. குட் டேக்கன். இங்க பவுலர் சிபி ஃபர்ஸ்ட் 2 பால்ல 10 ரன் கொடுத்துருந்தாலும் இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது அவர் தான். இங்கே மணி வந்து 13 ரன் அடைந்தார் 8 பால்ல, ஒரு பவுண்டரி, ஒரு மேக்ஸிமம். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. பெரிய ஷாட்டோட போய் டாப் ஏஜில் அவரோட விக்கெட் விடுறாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அஜய். இவரும் பாலக்காட்டில் ஒரு நல்ல பிளேயர். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன் அவுட்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஸ்ட்ரைக்கர் இருந்தாலும் குயிக்காக இருந்தார் இங்கே பேட்ஸ்மேன். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. குட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th. குட் பால். இங்கே ஒரு இன்சைட் எட்ஜ். இந்த ஓவர் 11 ரன் வித் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு இங்கே பவுலர் சிபி. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் என்எஃப்சிசி கோபாலபுரம் 32 for 1 ஆடி இருக்காங்க. என்எஃப்சிசிக்காக 5th ஓவர் போறதுக்காக பவுலர் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்த் டு அஜய். ஐயோ ஒரு ஃபுல்லர் லென்த் யார்கர் பேட்ஸ்மேன் ஃபோல்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு இங்கே டாட். பால் நம்பர் 2 பிரசாந்த் டு அஜய். எகைன் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. இங்கே பேட்ஸ்மேன் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு நினைக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் 2 பாலுமே அதுக்கப்புறம் 3rd ஒன். ஃபுல் டாஸ். குட் ஷாட். ஃபீல்டர் அங்கே இருந்தார். இது அவரையும் தாண்டி ஒரு பவுண்டரி ஸ்கொயர் லெக்கில் ஒரு லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. அது சூப்பராக பவுண்டரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தவறான பந்துனே சொல்லலாம். பால் நம்பர் 4. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ரிவெஞ்ச் டைமா இது? எஸ், பப்பு டெக்ஸ் ரிவெஞ்ச். இங்கே லாஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்துச்சு. அடுத்த பாலோட விக்கெட்டை எடுத்து முடிச்சிட்டாரு. இங்கே விக்கெட் நம்பர் 2 டவுன் ஆகுது என்எஃப்சிசி கோபாலபுரம் சைடில். செகண்ட் விக்கெட் லாஸ்ட். இங்கே நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் டவுன். இங்கே ராம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா குத்திட்டு ஏனாச்சு. இங்கே பீட்டனா இருக்காரு டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். ஐயோ சூப்பர் ஸ்டாப். வெல் ஸ்டாப்டிங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு காலுக்கு அடிச்சாரு. இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவர் வெறும் 4 ரன்னுக்கு போட்டு கொடுத்துட்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு பிரசாந்த். 5 ஓவர் முடிவில் என்எஃப்சிசி கோபாலபுரம் 36 ரன்னுக்கு 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. 6th ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஜய் வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர். ஃபாஸ்ட் மீடியம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ். அங்கே கௌதம் லாங் ஆன்ல. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. இங்கே பேட்ஸ்மேன் ராம் இருந்தார். ஒரு ஸ்லோயர் டெலிவரியை அங்கே ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. குட் ஷாட். அஸ்வின் பேட்லேருந்து வர 3வது பெரிய ஷாட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டை வச்சு. குட் ஷாட். பால் நம்பர் 5. ஸ்டெம்பில் இங்கே 2வது ரிவெஞ்ச். இங்கே லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு பவுண்டரி எடுத்திருந்தார் பிரசாந்த். அந்த ரிவெஞ்ச் எடுத்தார், விக்கெட் எடுத்து. அதே மாதிரி இங்கே விஜயும் பண்ணியிருக்காரு. இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன் ஆகுது. அஸ்வின் ஒரு நல்ல கேமியோ 18 பாலில் 25 ரன் ஆடிருக்காரு. 3 மேக்ஸிமம். விக்கெட் லாஸ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரிச்சர்ட் வந்திருந்தார். அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒயிட் வந்திருக்கு. எகைன் ரீபால் வரணும். பால் நம்பர் 5. ஐயோ குட் பால். லவ்லி லைனுங்க உண்மையாகவே. டாட். ஒயிட் போட்டிருந்தாரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். எகைன் லெக்ல. இங்கே ஃபீல்டர் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பால் எடுக்கல. விக்கெட்டில் 2வது ரன்னுக்கான அட்டெம்ப்ட் இருக்கு. நல்ல ஃபீல்டிங். வினோத் சூப்பராக தடுத்துட்டு இருக்காரு. இங்கே சைல அதை தொடர்ந்து 2 runs. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் என்எஃப்சிசி கோபாலபுரம் 48 for 3 ஆடி இருக்காங்க. இந்த மேட்சோட 7th ஓவர் போகிறதுக்காக பவுலர் பிரசாந்த் எடுத்து வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே டவுன் த கிரவுண்ட் போனார். இங்கே ஒரு ஸ்பின்னர் வேரியேஷன். இங்கே அவுட் சைட் எட்ஜுன்னு சொல்லலாம். இந்த பால் ஒரு சிங்கிளை மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பால் நம்பர் 2. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா? பால் காத்துல. எஸ், குட் டேக்கன். இங்கே பிரசாந்த் பிக் பண்ணுறாரு 2வது விக்கெட் இந்த மேட்ச்சில். இங்கே ரிச்சர்ட் நியூ பேட்ஸ்மேன் 2 ரன்னுக்கு விக்கெட் வர்றாரு. விக்கெட் நம்பர் 4 இங்கே டவுன். ஆஃப்டர் த 4th விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பிஜு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்லா ஃபுல் லென்த் டெலிவரி. இங்கே ஃபீல்டர் சைலா ரொம்ப மேட்ச் ஸ்டார்டிங்கில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கார் ஃபீல்டிங்கில். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. குட் ஷாட். ஸ்லாட்டில் போட்டாருங்க.
முதல் தவறு பிரசாந்த் பண்ணார் இந்த ஓவரில், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்க்குறோம். சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ராம். செவன்த் ஓவர். இதுவும் ஸ்லாட்ல அவுட் சைட் ஆஃப்ல அங்க ஃபீல்டர் எட்டி குதிக்க இதுவும் ஆற கடந்திருக்குங்க. லாஸ்ட் 2 பாலுமே மேக்ஸிமம் சூப்பர் ஆடிட்டாரு இந்த ஓவரை. அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் என்எஃப்சிசி கோபாலபுரம் 62க்கு 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக ஹென்ரி வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி செகண்ட் ஓவர் போட்டிருந்தாரு, வெறும் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் 3 ஓவராக கொஞ்சம் ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு என்எஃப்சிசி கோபாலபுரம் சைடில். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு பெரிய ஷாட்டுக்கான டர்ன், பால் ஏர்ல. ஃபீல்டர் வினோத் அங்கே சேசிங்கில் இருக்காரு. குட் ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங் சேவ். 2 ரன்ஸ். பால் நம்பர் 2 ஃபுல்லர் டெலிவரி, ஒரு லோயர் ஃபுல் டாஸ். அங்கே ஃபீல்டர் சைலா கண்டிப்பாக 2 ரன் உடக்க விட மாட்டார். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். எஸ். பால் நம்பர் 3 2 சிக்ஸர் கிளியர் பண்ணியிருந்தார் இங்கே ராம் லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் 2 பாலில். இந்த பாலில் ஸ்கொயர் லெக்கில் அங்கே ஃபீல்டர் சைலா எகைன், இங்கே எகைன் ஒரு சிங்கிளுங்க. லாஸ்ட் பால் கிரீஸ் நோ பால் இருந்தனால இந்த பால் ஃப்ரீ கிட் டெலிவரியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பவுன்சர், ஒரு தெளிவான பந்து வீச்சு, நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இங்கே விக்கெட்டையும் பார்க்குறோம். இங்கே பைஸில் ஒரு சிங்கிளோட பைக் கீப்பர் அதை விட கிளவராக ஒர்க் பண்ணார். இங்கே விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். 2 பால் தான் இருக்குது. குட் பால் இன்சைட் த வைட் லைன் தான். டாட். லாஸ்ட் பால் வந்து வைடாக இருந்ததுனால இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் அகைன் வந்தார். ஒரு ஃபுல்லர் டெலிவரி, ரன் அவுட்டாக இருக்குமா? அங்கே நான் செகண்டில் ஒரு விக்கெட் விழுவுன்னு நினைக்கிறேங்க. இங்கே ரன் அவுட். இந்த ஓவர் 2 ரன் அவுட் நடந்திருக்கு. இந்த ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு ஹென்ரி. 2 ஓவர் போட்ட ஹென்ரி வெறும் 9 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எக்கனாமிக்கலாகவும் இருந்திருக்காரு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் என்எஃப்சிசி கோபாலபுரம் 68 ரன்னுக்கு 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 69 ரன் ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சகல சிசிக்கு. ஸ்டே டியூன்ட் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். எங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 69 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக சகல சிசி பேட்டர்ஸ் 2 விக்கெட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து வினோத், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக பவுலர் யுவா குமரன் வந்திருக்காரு, ரைட் ஆம் பவுலர். யுவா 2 பிரசாந்த். பால் நம்பர் 1. குட் ஷாட் பிரசாந்த். கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க மேலே தான், இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த பேட்ஸ்மேன் வினோத் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஓவரோட 2வது ஒன். குட் பால் இங்கே இன்சைட் த வைட் லைன். டாட். பால் நம்பர் 4. குட் பால் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணுறாரு இங்கே பவுலர் யுவா. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஷாட் காஸ்பர். 6 பெரியாருங்க. இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில் இன்னைக்கு டேல இவ்வளோ தூரத்துக்கு போகிற முதல் 6 இவர் இந்த 6 தான் இருக்கும். பயங்கரமான ஷாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சகல சிசி 7 ஃபார் நோ லாஸ். இதே ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் அவங்களும் 7 ரன்னுக்கு ஆடி இருந்தாங்க. டிங்கு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா? பால் காத்துல, நான் ஃபீல்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். 1 பவுன்ஸில் 2 ஃபீல்டருமே வரல. நோ மேன்ஸ் லைனில் விழுந்துருந்துச்சுங்க. 2 ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பால் நம்பர் 3. குட் ஷாட். ஒரு மலிங்கா ஸ்டைலில் போடப்பட்ட பந்து பவுண்டரி ரோப்பை கடந்திருக்கு. இங்கே நல்ல லெக்கில் வந்துச்சு. சூப்பராக அந்த ஷாட்டை வந்து கனெக்ட் பண்ணார். நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை விட்டார். அது பவுண்டரியாக 1 பவுன்ஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு அடிச்சிருக்காரு. பால் வெளியே வா, கேட்சான்னு பார்க்கலாம். எஸ் 6. சொன்ன மாதிரியே அட்டாக்கிங் மூடில் தான் இருக்காரு. பால் நம்பர் 5. குட் ஷாட். பாயிண்ட்ல டீப்பா வச்சிருக்காங்க. இங்க ஒரு சிங்கிள் வைட் போட்டு வந்தார் அகைன் ரீபால். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். ஒரு ஃபுல்லர்ல இருந்து டெலிவரி. இங்க ஒரு சிங்கிள் மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு வினோத். இந்த ஓவர் 15 ரன் ஓவராக போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 ஓவர் முடிவில் சகல சிசி 22 ரன்னுக்கு நோ லாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட யுவாவே வந்திருக்காரு. 7 ரன்னுக்கு போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். பால் நம்பர் 2. அவுட் சைட் ஆஃபில் போட்டார். காற்றுல தான் இருக்குது, ஆனால் நோ மேன்ஷனில் விழுந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் பாயிண்டில். இவங்க 2 பேருக்கான பேட்டில் தாங்க பார்க்கணும். யுவா versus பிரசாந்த். பிரசாந்த் வாட் a blow. செம்ம ஹைட்டில் போயிருக்கு. இங்கே ஸ்கொயர் லெக்கில் பெரியார். பிரசாந்த் 2வது 6 கிளியர் பண்ணுறாரு. பால் நம்பர் 4.
ஸ்லாட்டில் போட்டார். பால் ஏரில் இருக்குது. நான் ஃபீல்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். விக்கெட்டுக்கான வாய்ப்பா? ஐயையோ, மிஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சான்ஸ், பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்எஃப்சிசி முதல் தவற பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து நல்ல ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் இந்த மாதிரி கேட்சை தவற விடும்போது கண்டிப்பாக வாய்ப்பு நழுவி போகும்னு சொல்லலாம். பால் நம்பர் 5 யுவா டு வினோத். லாயர் ஃபுல் டாஸ் டவுன் த கிரவுண்ட் போனார். இங்கே ஒரு சிங்கிள். தியேட் ஓவரோட லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார். அகைன் ரீபால். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் டெலிவரி. ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். எஸ், 3 ஓவர் முடிவில் சகல சிசி 33 ரன்னுக்கு நோ லாஸ் ஆடி இருக்காங்க. 4th ஓவர் போகிறக்காக பவுலர் ஜித்தின் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலர் ரொம்ப தவறான பந்து போட்டு ஒரு பெரிய அடி அடிச்சிட்டாருங்க. இதுவும் 6. பிரசாந்த் கிளியர் பண்ணுற 3வது மேக்ஸிமம். பால் ரொம்பவுமே ஷார்ட் ஆஃப் லென்ஸில் உடச்சி போட்டார். நல்லா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு இங்கே பிரசாந்த். அப் டு பால் நம்பர் 2. பெரிய ஷாட் முடிஞ்சு பால் காற்றுல தான் இருக்க போகுது. ஃபீல்டர் வராங்க, எடுத்துகிட்டு வரா. ஐயோயோ, இதுவும் மிஸ்ஸுங்க. எல்லாம் ஃபீல்டர்லாம் மேலே டீப்பாக மேலே நோக்கி வச்சுருக்கிறதுனால கேட்சுக்கு போனாலும் நல்லா நோ மேன்ஸ் லேண்ட்லேயே விழுந்துருது. இந்த பாலும் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 3. குட் ஷாட், சூப்பரான ஒரு ஃபுல் ஷாட். நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட்டாங்க. 6 மேக்ஸிமம் போயிருக்கு. அவர் கையில் தான் போச்சு நினைக்கிறேன். கையில் பட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். 6 லைனில் கரெக்டாக பால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு 6 சூப்பராக வினோத் 2வது மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு நோக்கி. குட் ஷாட் அகைன் ஒரு ஃபுல் ஷாட். இதுவும் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 6ங்க. இந்த 2 மேக்ஸிமமோட டீம் ஸ்கோர் சகல சிசி 50 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு சிங்கிள். இந்த காம்போ ஒரு நல்ல டெட்லி காம்போ அமைஞ்சிருக்கு சகல சிசிக்கு. உண்மையாகவே 50 ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில் செகண்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட் அவுட் சைட் ஆஃப்ல. சூப்பரான ஒரு கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு இங்கே பிரசாந்த். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி. எல்லாருமே நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அந்த ஷாட்டில் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இந்த ஓவர் 3 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி, 2 சிங்கிள்னு சொல்லி ரொம்பவுமே 24 ரன் ஓவராக எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் சகல சிசி 57 ரன்னுக்கு நோ லாஸ் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் பிரகாஷ் பாலர் அஜய் வந்திருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வைட். இன்னும் 24 பால்ல 11 ரன் வேணும். குட் ஷாட், ரிவர்ஸ் ஹிட். பால் இவர் ரைட்டில் திரும்பி நிற்கிற வரைக்கும் நல்ல டைமிங் இருந்துச்சு. நல்லா ஸ்லோயராகவும் வந்துச்சு. இதை மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்விட்சை அடிச்சிருக்காரு இந்த ஷாட்டை. ஒரு மேக்ஸிமம் வினோத் பேட்லேருந்து வர 4வது மேக்ஸிமம். 5 more runs to win. Balls remaining 23. Good shot. சிக்ஸரோட இந்த மேட்சையும் வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டீமை என்ட்ரு ஆகிறாங்க சகல சிசி. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வெறும் 4.2 பால்லையே 70 ரன் அடிச்சு இந்த மேட்சையும் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி அவங்களோட செமிஃபைனல் ஸ்லாட்டை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் என்எஃப்சிசி லோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து ஆடி இருந்தாங்க. அதனால் வந்து இந்த டஃப் லக் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு எஸ்பெஷலாக வந்து ஒரு சின்ன ஒரு மென்ஷன் மட்டும். வினோத் வந்து 14 பால்ல 35 ரன் ஆடிருக்காரு. 34 ரன் ஆடிருக்காரு, 5 மேக்ஸிமம். பிரசாந்த் வந்து 12 பால்ல 33 ரன் ஆடிருக்காரு, 2 பவுண்டரி, 3 மேக்ஸிமம். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் மேட்சஸ்.